யூசுவலா இல்லாத ஒரு ஃபெஸ்டிவல்லாம் இருக்கிற மாதிரி. I வினோதமான have பண்டிகை. been to. ஒரு வினோதமான சொல்லுங்க, ஒரு வினோதமான வினோதமான ஒரு திருவிழா. நிகழ்வு, விழா. ஒரு திருவிழா இருக்கு. இன்னைக்கு நான் நானும் இருக்கேன். இருக்கேன். நான் போனதுலயே ரொம்ப வினோதமான ஒரு விழா, ஒரு திருவிழா. அதுதாங்க முதல் பேரா மட்டும் படிக்கணும். நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ண போறது இல்ல, பட் ரீடிங் கொடுக்க போறோம். ஓகே சார். கொஞ்சம் Last year I visited a small village near the city of Gloucester, England, where a very special and unusual race takes place once of year. It is called takes place ஒரே இதா படிக்கணும். takes place once a year. It's called Copper's Hills cheese rolling on Saturday at the beginning of spring. The people from all over the world go to Cooper's Hills to see the race. The first time written informed about the race was a message sent to the local government in the 1826. So nobody know when it is really started each year. The event becomes more and more popular. People coming from the all over world take the part and to watch. ஏதோ ஒரு ஷேக்கினஸ் இருந்துட்டே இருக்குது. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு ஷேக்கினஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஷேக்கினஸ். யோசிக்க வேணாம், பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ், கில் த மைண்ட். மனசை அப்படியே கொலை பண்ணிடுங்க. நீங்க அதை பத்தி அந்த மொமெண்ட், அந்த செகண்ட் அதுலதான் இருக்கணும். அதுல இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பீரம் வந்துடும். சுதா மேம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. படிக்கிறப்பே உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அப்புறம் அது தமிழ்ல கோர்வையா பேசலாம். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, படிங்க. The most unusual festival I have been to. Last year I visited a small village near the city of Gloucester, England, where a very special and unusual race takes place once a year. It's called Cooper Hill cheese rolling. On a Saturday at the beginning of spring, people from all over the world go to Cooper's Hill to see the race. The first written information about the race was in a message sent to the local government in 1826. So nobody knows when it really started. Each year, the event becomes more and more popular with people coming from all over the world to take part and to watch. இது என்னன்னா, இது சிம்பிளா ஒரு ஈவெண்ட் பத்தியே படிக்கல, ஒரு இங்கிலீஷோட கன்வென்ஷனை பத்தி படிக்கணும். இங்கிலீஷ்ல என்ன எழுதினாலும் இந்த பேசிக் பிரின்சிபல் அப்ளை பண்ணிட்டு தான் எதை பத்தி வேணாலும் நம்ம எழுதலாம், படிக்கலாம், பேசலாம், கேட்கலாம். ரைட். லாஸ்ட் இயர் ஐ விசிட்டட் சுமார் நியர் த சிட்டி. நியர் பாத்தீங்களா, ப்ரொபோசிஷன். த சிட்டிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்களா, வாவ், நியர் ஆஃப் க்ளோசெஸ்டர். க்ளோசெஸ்டர் நவுனுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்களா, ஆஃப் நியர் ரெண்டு ப்ரொபோசிஷன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப ப்ரொபோசிஷன் கான்செப்டை புரிச்சாங்க. ஒரு வாக்கியத்தை இழுத்துக்கிட்டே போலாம், நீட்டிக்கிட்டே போலாம். பெரும் வாக்கியங்களை நீட்டிட்டே போறதுக்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பு அது செய்து பாருங்க. ப்ரொபோசிஷன். இங்கிலாந்து வேர் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ரிலேட் பண்றாங்க பாத்தீங்களா. இங்கிலாண்ட வேற வச்சு, வேற வந்து கேள்வி வார்த்தை கிடையாதுங்க, அந்த பிளேஸை குறிக்குது. இங்கிலாண்டா வேர், இங்கிலாண்டா தான் வேர்னு. வெரி ஸ்பெஷல் அன்யூஷுவல். டேக்ஸ் பிளேஸ்னா ஹேப்பன் அர்த்தம். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். டேக் பிளேஸ்ன்னு ரெண்டு வார்த்தையில சொன்னா ஹேப்பன் அர்த்தம். ஒன்ஸ் எ இயர், ஒரு முறை. பாருங்க அழகா ஒரு முறைன்னு ஒரே அட்வர்ப்ல அடிச்சிருக்காங்க பாருங்க. இட்ஸ் கால்டு கூப்பர்ஸ் ஹில்ஸ் சீஸ் ரோலிங் ஆன் அ சாட்டர்டே அட் த பிகினிங். எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஆன் அ சாட்டர்டே ஒரு ப்ரொபோசிஷன், அட் த பிகினிங் ஒரு ப்ரொபோசிஷன், ஆஃப் ஸ்பிரிங் பாருங்க ஒரு ப்ரொபோசிஷன் ஆஃப். பீப்புள் ஃப்ரம் இன்னொரு ப்ரொபோசிஷன், ஆல் ஓவர் த வேர்ல்ட் go to ஒரு ப்ரொபோசிஷன். கூப்பர்ஸ் ஹில் டு see infinitive the race. வா, இதுக்கு முன்னாடி இப்பயே 6 ப்ரொபோசிஷன் வந்துருச்சே. the first written information about ஒரு ப்ரொபோசிஷன் பாருங்க. the race was in a message. வாவ், பாருங்க ஒரு ப்ரொபோசிஷன் in, sent to the local government to ஒரு ப்ரொபோசிஷன் பாருங்க in 1827. my god, எப்படி கோத்துக்கிட்டே போறாங்க பாத்தீங்களா. பாத்தீங்களா, ஒரு பூவை வந்து
நார்மலை வச்சு கோக்குற மாதிரி கோத்துக்கிட்டே போறாங்க பாத்தீங்களா? பார்த்த பெரிய வாக்கியமா இருந்தது. ப்ரொபோஷனை வச்சு கனெக்ட் பண்றாங்க. நீங்க பேசிக் டென்ஸ் தெரிஞ்சு இதை கோத்து விட்டீங்கன்னா முடிச்சு போச்சு. So, ஆகையினால் nobody knows when it really started. Look at the verb conjunction. Each year, look at the adverbial phrase we talked about. The event becomes more and more popular with people coming from all over the world to take part and to watch. ரெண்டு infinity. கோர்வே தமிழ்ல யார் சொல்ல முடியுது? தமிழ்ல யாரு சொல்றது? குயிக்கா சொல்லுங்க, 15 நிமிஷம் தான் இருக்கு. யாருமே சொல்ல விருப்பம் இல்லையா? டைம் இல்லையா? முடியலையா? கஷ்டமா இருக்கா? ரீட் பண்ணலாமா சார்? ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு சீஸ் ரோலிங் பத்தி சொல்றாங்க, ஒரு ரேஸ பத்தி பேசுறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டதா சொல்றாங்க. எப்ப ஆரம்பிச்சது என்னன்னு மட்டும் தெரியல. ஆனா உலகத்துல இருந்து எல்லா கண்ட்ரில இருந்து அங்க வர்றதா மட்டும் தெரியுது. இவ்வளவுதானே? ரைட். ஓகே ஓகே. அந்த ரேஸ பத்தி இன்னும் பார்க்கலாமா? அந்த ரேஸ் என்னன்னு சீஸ்ன்னு மட்டும் சொல்றாங்க. பாலடை கட்டி எண்ணெய் வெண்ணெய் அது சீஸ் மட்டும் ஏதோ சொல்றாங்க. ஓகே. ரெண்டாவது பேர சுதா படிங்க நீங்க. ரெண்டாவது பேர. The way the race works is follows. அது There என்ன is a very என்னங்க? large The way the race works is as follows. அப்படின்னா என்ன அர்த்தங்க? way The way the work the race way works the is as only follows. நீங்க அது works புரிஞ்சாதான் is பாக்கி எல்லாமே வரும், கரெக்டா ஆகும். The The way race works. the race work is as follows. The race the race the race எப்படி நடக்குது அந்த அததான் சொல்ல போறோம் இதுல. அந்த ரேஸ் வந்து எப்படி நடக்குது, the way race worksனா அந்த ரேஸ் வந்து எப்படி இயக்கப்படுது, அது எப்படி நடத்தப்படுது, அந்த ரேஸ் எப்படி நடத்தப்படுதுங்கிற அந்த மெத்தடை தான் இங்க பேச போறோம். 1826லயே ஆரம்பிச்ச ஒரு பெரிய விளையாட்டு, பெரும் பாரம்பரியத்துல இருக்கு. நம்ம ஊரு இது மாதிரி மஞ்சு விரட்டு மாதிரி, நம்ம ஊரு இது மாதிரி இல்லையா? அது மாதிரிதான் சொல்றாங்க அவங்க இல்லையா? அது சார். அப்ப புரியுதா? இந்த இடத்துல மீனிங் இந்த ரேஸ் நடத்துற வழி என்னவா இருக்குதுன்னா, இந்த இத வழினா பத்தி மெத்தடு, இந்த follow- வேணா மெத்தடு மெத்தடு சார் அதான் முறை. இத பத்தி நான் சொல்ற ஃபாலோ பண்ணிக்கங்கன்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நான் அதாவது சொல்ல என்ன வர்றது சொல்றாங்கன்னா, கீழே என்ன சொல்லப்படுதோ அந்த மாதிரி தான் இந்த ரேஸ் இயங்குது, இந்த ரேஸ் கையாளப்படுது, இந்த ரேஸ் இயக்கப்படுது, இந்த ரேஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஓகே சார். போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. கொஞ்சம் நவத்தணும். There is a very large piece of cheese. Raman sir, கொஞ்சம் move. Okay sir. Okay. போதும். One second. ஏன் தடவை ஃபர்ஸ்ட் There is a படிச்சிருங்க, very அப்புறம் large புரிஞ்சுங்க. piece of cheese. There is a very large piece of There is a cheese. very மேம் படிக்கிறீங்களா? படி. There is a very large piece of cheese which is round like a wheel and weighs about 4 kilograms. One of the people in charge of the event send a large piece of cheese down the hill, and half a second later, everyone taking part runs down the hill after the cheese. ஓகே, நீங்க அப்படியே வச்சு சுதா சேலம் பண்ணி ஒரு வாட்டி படிங்க. அதை அவர் படிக்கிறப்ப எல்லாரும் இன்னும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி அது என்னன்னு மட்டும் புரிஞ்சுங்க. மணி திருப்பி ரெண்டாவது. The way the race works is as follow. There is a very large piece of cheese which is round like a wheel and weight about 4 kilograms. One of the people in charge of the event sends the large piece of cheese down the hill, and half a second later, everyone taking a part runs down the hills after the cheese. ஓகே, இப்ப ரெண்டு வாட்டி படிச்சாச்சு, ரைட்? இது தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா? குயிக்கா சொல்லுவோம். சார், இது வந்து ஒரு பெரிய சைஸான ஒரு சீஸ் வச்சிருக்காங்க. அது ரவுண்டா பாக்குறதுக்கு வீல் மாதிரி இருக்கு. ஒரு 4 கிலோகிராம் வெயிட்டோட இருக்குது. பீப்புள் இதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த பீப்புள் அதுல ஒருத்தனை வந்து அதுல
ஈவெண்ட்டுக்காக ஒரு லார்ஜ் பீஸ் வந்து சீஸ் வந்து சென்ட் பண்றாங்க. அந்த Okay. லாஸ்ட் பேராகிராஃப் புரியல சார். One of the people in Half a charge of the second. event sends a large piece of அவர் என்ன பண்றாரு? ஈவெண்டோட இன்சார்ஜ் என்ன பண்றாரு? One of the people in charge of the event sends a large piece of cheese down the hill, and half a second later, everyone taking part runs down the hill after the cheese. மலை மேல Half போயிடுறாங்க. second ஒருத்தங்க எடுத்துக்கிறாங்க சார். மலை மேல போயிடுறாங்க. அந்த ஈவெண்ட் இன்சார்ஜ் என்ன பண்றாரு? மணி என்ன பண்றாரு? ஈவெண்ட் இன்சார்ஜ் So event மேல இருந்து charge கீழே தள்ளி pieces. விடுறாரு, மலையில இருந்து கீழே விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? லேட்டர் ஹாஃப் செகண்ட் லேட்டர், அதுதான் சார் புரியல. அது half second ஒண்ணும் இல்ல, later. இமீடியட்டா ஒரு அரை செகண்ட் இந்த சீஸ தள்ளி விடணும். மணி ஏதோ சொல்ல வர்றீங்க? மணி ஏதோ சொல்ல வர்றீங்க? அது சீஸ தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டு அடுத்த செகண்ட்லயே வந்து ஹாஃப் செகண்ட்லயே வந்து பீப்புள்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக வர்றாங்க? அந்த அந்த கேம்ஸ்ல அந்த சீஸ பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த சீஸ பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்பாடா. ஓகே. இப்ப இது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியல. One of the people in charge of the event, அவர் இன்சார்ஜ் என்ன பண்றாரு? sends a large piece of cheese down the hill, தள்ளி விடுறாரு. and half a second later, அரை செகண்ட்லயே everyone taking part இந்த ரேஸ்ல கலந்துக்கிற எல்லாரும் திடீர்னு ஓடி போய் down the hill, taking part runs down the hill. அந்த மலை உச்சில இருந்து அந்த சீஸ் மாதிரியே சீஸை ஃபாலோ பண்ணி ஓடி வர்றாங்க. ஆஃப்டர் த சீஸ் ரன்ஸ் ஆஃப்டர் த சீஸ் ஓடி வர்றாங்க. இந்த கேப்ல எல்லாமே நாளைக்கு நம்ம பண்ண போற எக்ஸசைஸ் தான் இருக்குது. இப்போதைக்கு சிவசங்கரி அடுத்த பேராகிராஃப் படிங்க. தேர்ட் ரொம்ப ஃபாஸ்டா அடிங்க. இந்த பாஸ்ட் சுத்தமா தெரியல இந்த வார். In the past, in the past, the cheese has hit people watching the race and injured them. It's not just the spectators who get injured. Many of people running down the hill get serious injuries too. The injuries are usually broken ankles and legs as the runners lose control coming down the steep hill. Steep hill. There are also lots of local people helping to catch the runners so they don't fall over and hurt themselves. They are called catchers. Very good. இதான் எனக்கு வேணும். குயிக்கா சேலமணி குயிக்கா படிச்சிருங்க. In the past, the cheese has eaten the people watching the race and injured them. It is not just for the spectacular. Spectators audience. காட்சியாளர்கள். Who get injured. Many of the people running down the hill get serious injuries. Two, the injuries are usually broken ankles and legs as the runners lose the control coming down the steep hills. There are also lots of local people helping to catch the runners so they don't fall over and hurt themselves. They are called catchers. Very good. Steep hill na செங்குத்தான hill. Steep na செங்குத்து. இப்ப in the past, the cheese has hit people watching the race and injured them. It is not just the spectators who get injured. Many other people running down the hill get serious injuries too. The injuries are usually broken ankles and legs as the runners lose control coming down the steep hill. There are also lots of local people helping to catch the runners so they don't fall over and hurt themselves. They are called catchers. இப்ப பாருங்க, இதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கேச்சர்ஸ்னு ஒரு ஆளு, லோக்கல் பீப்புள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஆடியன்ஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இது இல்லாம பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. இது பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லாம ஹெல்ப் பண்றதுக்குன்னு சில பேர் வர்றாங்க. சோ அது கேப்ல இருக்குது. அது நாளைக்கு பாக்குறப்ப பாத்துக்கலாம். இப்ப கோர்வையா சொல்லுங்க. இது சுதா நீங்க சொல்லுங்க. தேர்ட் பேராகிராஃப்ல என்ன நடக்குது? சார் இப்ப வந்து பீப்புள் வந்து நிறைய பேர் அதை வாட்ச் பண்றாங்க. அவங்க அந்த சீஸ்க்கு பிடிக்கிறதுக்காக ஓடுறவங்களுக்கு நிறைய இன்ஜுரி ஆகுது. அவங்களுக்கு மட்டும் இல்லாம பாக்குற மக்களுக்கும் வந்து இன்ஜுரி ஆகுது. அவங்க எப்படி ஆகுதுன்னா, அதுக்கு மலை மேல இருந்து கீழே ஓடி வர்றப்ப அவங்களால கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. வேகமா ஓடி வந்துடுறாங்க. பாக்குறவங்களும் அடிபடுறாங்க, ஓடுறவங்களும் அடிபடுறாங்க.
அப்புறம் முட்டி லெக்ஸ் எல்லாமே வந்து Anglers, அடிபட்டுருது. வெரி குட். என்னன்னா அவங்களால கண்ட்ரோல் வந்து லூஸ் பண்ணும், அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால அந்த மலை ரன்னிங்க. செங்குத்தா இருக்கதால. ஏன்னா செங்குத்தா இருக்கிறதுனால மேல இருந்து கீழே ஓடி வரப்ப கண்ட்ரோல் ஆகல. நிறைய பீப்புள்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவங்க கீழே Local விழுகாம people. இருக்கிறதுக்கு அவங்கள புடிச்சுக்கிறாங்க. அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. அவங்கள கேட்சஸ் சொல்லுவாங்க. இந்த கேப்ல ஒண்ணு இருக்கு. வெரி குட், வெரி குட். திஸ் ஈவெண்ட் த லாஸ்ட் பேரா சுதா படிக்கிறீங்களா? ஓகே சார், Yes. ஒன் செகண்ட். திஸ் ஈவெண்ட் ஹாஸ் பிகம் சார் மூவ் ஆகிட்டே இருக்கும் சார். ஓகே சார், அப்படியே ஓகே சார். This event has become so famous that it appears on television all over the world on the PPC network and also on Transworld Sport. People watching this event think it is very strange and that the people taking part are crazy. Okay. This event has become so famous that it appears on television all over the world on the BBC network and also on Transworld Sport. People watching this event think it is very strange and that the people taking part are crazy. பாருங்க, பிகம்லாம் பாருங்க, இந்த டாப் 100 வந்து நோட்ஸ்ல ரொம்ப என்ன அர்த்தங்க? இது என்ன அர்த்தம்? This event has இது become so வந்து famous. இது பார்க்க வர வர இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே வருது. இது வந்து டிவில பிபிசி நெட்வொர்க்லயும் டிரான்ஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து ஒளிபரப்பாகுதுங்க சார். வெரி The குட். watching இது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலும் பீப்புளுக்கு வந்து அது ரொம்ப கிரேசியா எடுத்துட்டு அதை விளையாடுறாங்க. People watching this event think இந்த ஈவெண்ட்டை பாக்குறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், இது ரொம்ப புதுமையா புதுசா இருக்குது. இருக்கு. And that the people taking part, இந்த people இதுல வந்து விளையாடுறவங்க, இதுல விளையாடுறவங்க, இந்த ரேஸ்ல கலந்துக்கிறவங்க ஆர் கிரேசி. உண்மையிலேயே அவங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இல்லைன்னா போய் ஏதாவது இது பண்ண முடியுமா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. திடீர்னு போய் அடிபட்டுறாங்க, ஸ்டீப் ஹில்லா இருக்குது, எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஓகே, ஹியர் இஸ் வாட் இட் இஸ். இந்த ரீடிங்ல பாருங்க, இந்த இன் ஆன் அட்டெல்லாம் பாருங்க, நல்லா பாருங்க. This event has become so famous that it was on television. வருதா? In television நம்ம படிப்போமா? On television. On the BBC வருதா? நம்ம சொல்லிருக்கோமா? On the air, on television, right? On the train, on the flight, on the air, on the floor, on the ceiling. பாருங்க. And on Transworld Sports, அது இன்னொரு டிவி. பாத்தீங்களா? எவ்வளவு கொண்டு வராங்க பாருங்க. நீங்க பார்த்தா சாதாரண மாதிரி தெரியுற ஒரு விஷயம், இந்த டெம்ப்ளேட் அப்படியே எடுத்துட்டு போலாம். எந்த கான்செப்ட் வேணாலும் நம்ம பண்ணலாம். ரைட்? நான் இப்ப நீங்க வேர்ப் பாத்தீங்கன்னா விசிட்டட், நல்லா பாருங்க, விசிட்டட் எவ்வளவு ஈஸியான வேர்டு. டேக்ஸ் பிளேஸ் நம்ம பேசியிருக்கோம். கால்ட் நம்ம எத்தனை வாட்டி பேசியிருக்கோம் பாருங்க. ரைட்? கால்ட். சி, ரைட்? வாஸ், லுக் அட் தட். ஸ்டார்டட். பிகம்ஸ் ரெண்டாவது வாட்டி வந்திருக்கா? பிகம் முன்னாடி நீங்க பின்னாடி பார்க்க போறீங்களா? எஸ். கமிங். டேக் பார்ட், அங்க டேக் பிளேஸ் போட்டீங்களா? டேக் பிளேஸ் மாதிரி டேக் பார்ட் பாருங்க. அண்ட் டு வாட்ச். எகைன் அண்ட் எகைன் பார்த்தா இந்த கோர் வந்து ஒண்ணும் இல்லை. ஒரு 300, நான் சொல்ற மாதிரி தான், ஒரு 500 வார்த்தைக்குள்ளேயே எல்லா காம்பினேஷனையும் எப்படியோ அமைச்சு அவங்க படிக்கிறாங்க. வேர்க்ஸ், இந்த வேர்க்ஸ் பாத்தீங்களா? V5 இது நவுன் கிடையாது, வேர்ப். the way works. Is பாத்தீங்களா? which is பாத்தீங்களா? sense எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம்? sent, sending, sense. taking part ரெண்டாவது வாட்டி வந்துருச்சா? இங்க taking part வந்ததா? திருப்பி வந்துருச்சா? has hit has hit. injured, இந்த ரெண்டாவது V2 hit, இங்க injured வந்துருச்சா? it is not, is spectators மட்டும் இல்ல, ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, who get injured. get எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம்? many other people running, who are running. get, திருப்பி get. are broken. அப்புறம் பாருங்க, coming down, coming நீங்க போட்டுங்க. there are helping, people helping to catch so they don't fall. do plus fall, don't fall. hurt themselves, hurt மூணுமே hurt தான். hurting hurts. they are called, அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள்.
Passive voice பாத்தீங்களா? number 13 வந்துருச்சா? Wow. Has become number 3. It appears number 1. People watching this one think number 1. It is very strange number 1. The people who are taking part number 2 are crazy. Are crazy. Number 1. நீங்க எப்படி எடுத்து பார்த்தாலும் இந்த பாத்தீங்களா them pronoun நம்ம பார்த்திருக்கோமா? them தனியா ஒரு டேபிள் போட்டே பார்த்தோமா? பிரிச்சிடலாமா? pronounல தனியா, prepositionல தனியா, verbல தனியா பிரிச்சுட்டா ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா? பக்காவா கிடைக்கும். preposition வச்சு சில வாட்டி போடுவீங்க, conjunction வச்சு சில வாட்டி எடுப்பீங்க, அவ்வளவுதான். ரைட்? இது இல்லாம என்ன வரப்போகுது? சப்ஜெக்ட் இருக்க போகுது, verb இருக்க போகுது, verbல சப்போர்ட்டிங் மெயின் verb இருக்க போகுது. ரைட்? இது அப்படியே பிரிச்சிடலாமா? ஒரு 10 நிமிஷம் நாளைக்கு வந்து இந்த ரெண்டுத்தையும் எடுத்து பிரிச்சு இந்த எக்ஸசைஸ பண்ணிடலாமா? Okay, sir. ரைட். அகைன் மணி 9:35 ஆச்சு. இதுக்கப்புறமா நான் இது பண்ண விரும்பல. அது அட் த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த கேப் ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இது வந்து B1 லெவல்ல கொடுத்தேன். நாளைக்கு ஒரு A2 கொடுத்துட்டு ஒரு B1 கொடுத்தா ரொம்ப இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரைட்? அந்த ப்ரொபோஷன் பிளேஸ் ஹியூஜ் ரோல் பாத்தீங்களா? ப்ரொபோஷன் எவ்வளவு பெரிய ரோல் பாத்தீங்களா? ஆமா. பயங்கரமான ஒரு ரோலா வெறும் இந்த 8-9 வார்த்தையை வச்சுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணதுதான். அதை வச்சு நம்ம பண்ண போறோம். பாத்துங்க, நீங்க வந்து அது நிறைய இருக்கும். இதுல மட்டுமே 25 ப்ரொபோஷன் இருக்குது இல்லையா? 1 2 3 4 4 பேரால 25 ப்ரொபோஷன் பார்த்திருப்போமா? திருப்பி ரிப்பீட் ஆனாலும் திருப்பி வருதா? அந்த 7-8 ப்ரொபோஷன் தான் திருப்பி வருது. லுக் அட் தட். சோ இதை நீங்க பிரிச்சாதான் உண்டுங்க. இது மாதிரி பிரிச்சாதான் உண்டு. அப்புறம் என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியும். ஒன்ஸ் என்ன பேசினாலும் புரிய ஆரம்பிச்சிருச்சுனாங்க நீங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இட்ஸ் கோயிங் டு பி தட் வே. ரொம்ப இது நிறைய எனக்கு நான் இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறேன். மணி கிளாஸை மிஸ் பண்ண வேணாம். இப்ப நானே வாரத்துக்கு 4 கிளாஸ் அப்படிதான் எடுக்கிறேன். அதையும் மிஸ் பண்ண வேணாம். பாத்துங்க. மேக் ஷூர் யூ டு இட். ஓடி போயிடும், கடகடன் ஓடி போயிடும். 32வது கிளாஸ் என்னமோ வந்துருச்சு ஆல்ரெடி. சரண் 40 கிளாஸ் வந்துடும். எப்படி போகும் வரும்னே தெரியாது, போயிடும். கண்ணை மூடி திறக்கும் காட்டி 40 கிளாஸ் வந்துடும். ஸோ அது பாத்துங்க. நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருந்தாலும் நான் கட்டாயமா கிளாஸ் இருக்குது, அது பிளான் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் பிளான் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்பீக்கிங் ரீடிங்கோட ஸ்பீக்கிங்கை டைரக்டா கனெக்ட் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் நாளைக்கு பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ். அப்பார்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரம் தான் வரும் எப்பயுமே. அதுதான் நம்ம படிக்கிறது அப்பார்ட். ஸோ அதுதான், அது மட்டும் பார்த்துக்குங்க. நான் இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க. வில் டூ திஸ். ஓகே. அவங்க ரீடிங் அண்ட் லிசனிங் கேட்டாங்கன்னா அனுப்பியிருக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ரீடிங் அண்ட் லிசனிங் நான் அனுப்பியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you so much. Thank you. Thank you very much. Thank you. Thank you. Thank you. Thank you.